சினிமா வேற யூடியூப் வேற அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அப்படி கிடையாது. அப்படி சொல்றவங்க ஒன்று யூடியூப்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும், அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும். அது இல்லாமல் இது ரெண்டும் வேற வேற. யூடியூப்ல தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சியை எடுத்தோம். யூடியூப்ல நாங்கள் சினிமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா யூடியூப் நமக்கு ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடுக்கும். சினிமாங்கிறது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவகாசம் கொடுக்கும். அந்த 10 நிமிஷம் சினிமாவில் இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்ல இருக்காது. யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம். 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்க 10 நிமிஷமும் நீங்க வச்சிருக்கணும். உங்க கூட முதல் நிமிஷமே நீங்க உங்க ஆடியன்ஸை நீங்க என்கேஜ் பண்ணணும். இல்லைன்னா அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போயிடும். சினிமாவில் கூட 200 ரூபாய் கொடுத்து உள்ள வந்துட்டாங்கிறதுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ள பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. யூடியூப்ல அப்படி கிடையாது. யூடியூப்ல பல வகையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா சின்சியரா சினிமாவுக்காக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. யூடியூப்ங்கிறது நக்கலைட்ஸ் போன்ற ஒரு சேனலோ இல்லை வேற எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்கா? அது மட்டும் இல்லை. யூடியூப்ங்கிறதுக்குள்ள எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் பிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அந்த ஷார்ட் பிலிம்ஸ்குள்ள அவ்வளோ உயிர் இருக்கு, அவ்வளோ உழைப்பு இருக்கு, அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. அது வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு புறங்கையில் அதை தள்ளிட வேண்டாம்னு சொல்லி நான் எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள கனவும் நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு உழைப்பை போட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திரைப்படங்களை இன்னைக்கு தியேட்டர்ல போய் பாக்குறது, குடும்பத்தோட போய் பாக்குறது அப்படின்றது ரொம்ப வெகு சில திரைப்படங்கள் தான் எல்லாரோடையும் எல்லா சீன்ஸையும் பாக்குற மாதிரி இருக்கும். தாரணி படங்கள் ஒரு படம் பார்த்திருப்போம். அதுல பாரதிராஜ் சார் ஒரு மாதிரி சீன் வரும்போது சில்லறையை கீழே போட்டுட்டு தன்னோட தங்கச்சிங்களா தேட சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த நிலைமையில கூட இல்லை, யாரும் தேடுற நிலைமையும் இல்லை. அதனால நிறைய படங்கள் தவிர்க்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு குடும்ப படமா குடும்பஸ்தனை கொண்டு கொடுத்திருக்காரு அப்படின்னா அது ரைட்டர் சாரோட ஒரு வெற்றின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க தெரியுமா, பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அது நின்னும் இளமை அப்படின்னு. அது ரொம்ப அழகா காமெடியா சொல்லியிருப்பாரு. அந்த அழகான கதைக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வெற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை கொடுத்திருக்கு அதை எங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்காங்க சார். இந்த அரங்கில் கூடியிருக்கும் பத்திரிகை துறையை சார்ந்த பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ராஜேஷும் சந்திச்சு 10 ஆண்டுகள் நிறைவடையுது. இந்த 25ஓட 2015 திரைப்படங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ரசனை சார்ந்த ஒரு உரையாடல்ல தொடங்கி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிச்சு அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்னைக்கு இந்த மேடையில நான் நிக்கிறேன் அப்படின்னா ஒரு கனவு போல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசியிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதை பற்றி சிந்தித்திருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் இதுக்காக திட்டமிட்டிருக்கோம், ஒவ்வொரு நாளும் இதற்காக உழைச்சிருக்கோம். அந்த உழைப்புல எங்க கூட சேர்ந்து பயணிச்சவங்க நக்கலைட்ஸ்ல இருக்கக்கூடிய முன்பு இருந்த இப்போது இருக்கிற அனைவருக்கும், நக்கலைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் நஞ்சம் உழைப்பு கிடையாது. வாரம் 7 நாளும் ஷூட்டிங் நடக்கும் கோயம்புத்தூர்ல. இரவு பகல் இல்லாம அந்த வேலை நடக்கும். ஓயாத ஒரு எந்திரத்தை போல நக்கலைட்ஸ்ங்கிற ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால இயங்கி இருக்கு. அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் உயர்வையும் அதில் கலந்துருக்கு. அதுக்கு நான் என்றென்றும் நன்றி உள்ளவனா இருப்பேன். அடுத்ததாக நக்கலைட்ஸ்ங்கிற சேனல் தொடங்கி 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி நாங்கள் தடுமாறும் போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.
ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாம 8 ஆண்டுகள் எங்களால கடமை வந்திருக்க முடியாது. எங்களுடைய முதல் வீடியோவோட பட்ஜெட் 250 ரூபா. அந்த 250 ரூபாங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கட் செலவு தான். கிட்டத்தட்ட 1 வருடம் அப்படிதான் போச்சு. முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது. வெறும் நம்பிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வேலை செய்வோம், அதுக்கு ஒரு பலன் இருக்கும் நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்க கூட சேர்ந்து உழைத்து எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல தடைகள் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கு. நாங்க சினிமா பொறுத்த வரைக்கும் 1 வருட குழந்தை தான். ரொம்ப பெரிய அனுபவசாலி போலவோ அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ அப்படி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா சினிமாவுக்குள்ள வர்றதுக்கான ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதை பத்தி சில விஷயங்கள் பேச முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு, இங்க சில மித்ஸ் இருக்கு. அந்த மித்ஸ் திரும்ப எல்லாரும் அதை பத்தி ரீகன்சிடர் பண்ணணும், அதை பத்தி ஒரு ஒரு மறு விசாரணை நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். சினிமா வேற, யூடியூப் வேற அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அப்படி கிடையாது. அப்படி சொல்றவங்க ஒண்ணு யூடியூப்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும், அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும். அது இல்லாம இது ரெண்டும் வேற வேற. அப்படி யூடியூப்ல தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சியை எடுத்தோம். யூடியூப்ல நாங்கள் சினிமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா யூடியூப் நமக்கு ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடுக்கும். சினிமாங்கிறது 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அவகாசம் கொடுக்கும். அந்த 10 நிமிஷம் சினிமாவில் இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்ல இருக்காது. யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம். 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்க 10 நிமிஷமும் நீங்க வச்சிருக்கணும். உங்க கூட முதல் நிமிஷமே நீங்க உங்க ஆடியன்ஸை நீங்க என்கேஜ் பண்ணணும். இல்லைன்னா அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணி போயிடும். சினிமாவில் கூட 200 ரூபாய் கொடுத்து உள்ள வந்துட்டவங்களுக்காக ஒரு அரங்கத்துக்குள்ள பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. யூடியூப்ல அப்படி கிடையாது. யூடியூப்ல பல வகையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா சின்சியரா சினிமாவுக்காக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. யூடியூப்ங்கிறது நக்கலைட்ஸ் போன்ற ஒரு சேனலோ இல்ல வேற எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்கா? அது மட்டும் இல்ல, யூடியூப்ங்கிறதுக்குள்ள எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் பிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும். அந்த ஷார்ட் பிலிம்ஸ்குள்ள அவ்வளவு உயிர் இருக்கு, அவ்வளவு உழைப்பு இருக்கு, அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. அது வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு புறங்கையில் அதை தள்ளிட வேண்டாம்னு சொல்லி நான் எல்லாரையும் அன்போட கேட்டுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள கனவும் நம்பிக்கையை மட்டுமே வச்சுக்கிட்டு உழைப்பை போட்டு எவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சதை போல அவங்களுக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது, பெரிய பண வசதி இருந்தாதான் இந்த ஊடகத்துக்குள்ள ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. எங்களோட நிறுவனத்துக்கு பேரு, நக்கலைட்ஸ் ஓன் பண்ற நிறுவனத்துக்கு பேரு எறும்புகள் நெட்வொர்க். அந்த நிறுவனத்துக்கு ஏன் எறும்புகள் நெட்வொர்க்னு பேர் வச்சோம்னா, அது ஒரு டீம் ஒர்க் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை. எறும்போட புத்தை நீங்க எத்தனை முறை கலைச்சு போட்டீங்கன்னாலும் அது திரும்ப கட்டும். அதுக்கு பில்டிங் மட்டும்தான் தெரியும். அது எத்தனை முறை நீங்க அந்த புத்தை இடிச்சீங்கனாலும் உடைச்சிங்கனாலும் அது திரும்ப திரும்ப ரீபில்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன சரிவு வந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேலையை செய்யணுங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக தான் எறும்புகள் நெட்வொர்க் எங்க நிறுவனத்துக்கு நாங்கள் பேர் வச்சுக்கிட்டோம். இதுல எவ்வளோ சிக்கல்களை நாங்க சந்திச்சு வந்திருக்கிறோம். அது ரொம்ப சாதாரணம் தான், எல்லாரும் சந்திக்கிற சிக்கல்கள் தான். ஒன்றும் அசாதாரணமான சிக்கல்கள் எல்லாம் நாங்க சந்திக்கல. எல்லா சராசரி மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற சிக்கல்களை தான் நாங்களும் சந்திச்சோம். ஆனா ஒவ்வொரு முறையும் கடலை தத்தளிக்கிறவனுக்கு ஒரு 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 மரக்கட்டையோ ஒரு ஒரு பிடிமானம் கிடைப்பது போல எங்களுக்கு நக்கலைட்ஸ் தொடங்கிய நாளிலிருந்து பத்திரிகைகளும் ஊடகங்களும் எங்களை ஒரு களம் போல கூட இருந்து காத்து எங்களை இன்னைக்கு கரையேற்றி இருக்குன்னு நான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு எங்ககிட்ட எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எங்களுடைய ஐடியா, அது ஒரு வீடியோவா எடுத்து யூடியூப்ல பதிவேற்றுவோம். ஆனா அதனுடைய நேர்மையும் அந்த அந்த கண்டென்ட்ல இருந்த ஒரு தரத்தையும் மதித்து எங்களை பாராட்டி ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தி, ஏன்னா நாங்க நேர்காணல் கொடுக்காத பத்திரிகைகளே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா பத்திரிகைகளிலும் எங்களுடைய நேர்காணல் இருக்கு. அப்போ அப்படி ஒரு வரவேற்பு, அதனுடைய எங்களை வேல்யூ பண்ணி இதை செய்யணும் அப்படின்னு பத்திரிகைகளுக்கு தோன்றியது இல்லையா? அது அது அதை ஒரு பெரிய பேரன்பா நான் நினைக்கிறேன். ஏன்னா
அன்னைக்கு அது மட்டுமே தான் எங்களுக்கான ஒரு ஒரு சோலுக்கான ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. அததான் நம்மளை பாராட்டுறாங்க. அந்த பாராட்டு தான் அப்படியே தட்டி கொடுத்து 8 வருடம் கழிச்சு இங்க கூப்பிட்டு வந்து விட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். நாங்க நக்கலைட்ஸ் தொடங்கி ஒரு ஆண்டுக்கு பிறகு எங்களுக்கு விகடன் விருது வழங்கப்பட்டது. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டுன்னு அதை என்னால் சொல்ல முடியாது. ரேடியோ சிட்டியில் எங்களை கூப்பிட்டு அவங்க பாராட்டி நிகழ்ச்சி நடத்தினாங்க. இப்படி எண்ணற்ற ஊடகங்கள்லேருந்து எங்களை பாராட்டியிருக்காங்க, வாழ்த்தியிருக்காங்க, எங்களை பற்றியான ஆர்டிகிள்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அறையில் நான் ஒரு பெரிய கலெக்ஷனாக வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன். அது எல்லாத்தையும் கலந்து இந்த திரைப்படத்துக்கு பிறகு அதை ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வெளியிடணும்னு எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. ஏன் அப்படின்னா, சாதாரண மனிதர்கள் போராடி தோத்துருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சரியான வேலையை செய்யும்போது, அதை முழு நேர்மையோடு செய்யும்போது நிச்சயமாக அதற்கான ஆதரவும் அதற்கான ஒரு ஒரு பக்கபலமா ஊடகங்கள் நிற்கும். அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அமுச்சிங்கிற ஒரு வெப் சீரிஸை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அது ஆஹா ஓடிடியில் இருக்கு. அதனுடைய சீசன் 1 சீசன் 2 ரெண்டுமே ஆஹா ஓடிடியில் இருக்கு. சீசன் 2 ஆஹாக்காக நாங்கள் பண்ணோம். ஒரு சினிமா போலவே அதை யூனிட் வச்சு பண்ண ஒரு வெப் சீரிஸ். அது இங்கே தான் ஸ்க்ரீனிங் பண்ணோம். கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் அது நான் ஸ்டாப்பாக ஓடிச்சு, இன்டர்வலே கிடையாது. அத்தனை பத்திரிகை நண்பர்களும் பிரேக்கே எடுக்காம அதை முழுசா உட்கார்ந்து பார்த்துட்டு அதை சினிமா போலவே நினைச்சு கருதி அதை பாராட்டி, அதை பற்றி எழுதாத பத்திரிகைகள் கிடையாது. அதை அவ்வளோ பாராட்டி எழுதினாங்க. அது வெளிவந்த காலத்தில் ஆஹா ஓடிடியில மிக அதிகம் பார்க்கப்பட்ட வெப் சீரிஸ் அதுதான், அமுச்சி தான். அதற்கு காரணமும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். அன்னைக்கு நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம். எங்களை இங்க இருக்கிற யாரையுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா கிடைச்ச ஆதரவுங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அது கொடுத்த உற்சாகம் தான் அடுத்து ஒரு சினிமா பண்ணுங்கிற ஒரு தைரியம் வந்தது. இந்த திரைப்படமும் குடும்பஸ்தன் திரைப்படமும் பார்த்த அன்னைக்கு காலையில பார்த்தாங்கன்னா மதியானத்திலிருந்து பத்திரிகை நண்பர்களுடைய தோழர்களுடைய ஆதரவான பாராட்டுதல்கள் வெளிவர ஆரம்பிச்சது. அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அடுத்த நாள் நடந்தது ஒரு பெரிய கோலாகலமான திருவிழா. அந்த திருவிழாவுக்கான முன்னறிவிப்பு செய்தது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். உங்க எல்லாருக்கும் நான் இன்னைக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு நான் எதுவுமே செய்யல, எங்க வேலையை செஞ்ச அவ்வளவுதான். ஆனா அந்த வேலையினுடைய நேர்மையும் தரத்தையும் மதிச்சு நீங்க உங்களுடைய மேலான ரிவ்யூஸை கொடுத்து இன்னைக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து எல்லா ஊர்களையும் எல்லா அரங்குகளும் நிறைஞ்சு குடும்பமா இதை போய் சிரிச்சு கொண்டாடி இந்த படத்தை எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா திசையில இருந்தும் வாழ்த்துக்கள் தினமும் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன நன்றி கடன் செலுத்துறதுன்னு எனக்கு தெரியல. இனி வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய எதிர்காலத்தில் செய்யக்கூடிய எல்லா திரைப்படத்தையும் இந்த படத்துக்கு எந்த நேர்மையான உழைப்பை கொடுத்தோமோ அதுக்கு குறையாம கொடுப்போங்கிறது மட்டும்தான் இதுக்கான ஒரு நன்றியா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.